தலைப்புச் செய்திகள். ஹெலிகாப்டரில் சென்ற அருணாச்சல பிரதேச முதல்வர் குறித்து எந்த தகவலும் இல்லை. செயற்கைக்கோள் அனுப்பிய படத்திலும் தடயம் சிக்கவில்லை. ஸ்பெக்ட்ரம் ஊழலை விசாரிக்கும் பொது கணக்கு குழு. முரளி மனோகர் ஜோஷி மீண்டும் தலைவராக தேர்வு. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவு. கருத்து கணிப்பு வெளியிட்ட தொலைக்காட்சிகள் மீது நடவடிக்கை. தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. மே தின விழா நாடெங்கும் சிறப்பாக கொண்டாட்டம். தேமுதிக அலுவலகத்தில் பன்ருட்டி ராமச்சந்திரன் கொடியேற்றி வைத்தார். வணக்கம். வணக்கம். விரிவான செய்திகள். ஹெலிகாப்டர் பயணம் செய்து அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் டோர்ஜி காண்டுவின் கதி என்ன என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர் பயணம் செய்து ஹெலிகாப்டர் மாயமானதால் அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இந்த பணியில் சுமார் 5000க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டுள்ளனர். அருணாச்சல பிரதேச முதல்வர் டோர்ஜி காண்டு சென்ற ஹெலிகாப்டர் மாயமாகி 24 மணி நேரத்தை கடந்துவிட்ட நிலையில் எவ்வித சிறிய சமிக்ஞையும் கிடைக்காததால் அவர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருக்கும் என அஞ்சப்படுகின்றது. மோசமான வானிலை காரணமாக டோர்ஜி காண்டுவும் அவரோடு பயணித்த 5 பேரும் விபத்தில் சிக்கி உயிரிழந்திருக்க கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. நேரம் அதிகரிக்க அதிகரிக்க மீட்புப் படையினர், இந்திய விமானப்படை மற்றும் இராணுவத்தினர் என 5000க்கும் மேற்பட்டோர் மாயமான ஹெலிகாப்டரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். டோர்ஜி காண்டு நிலை குறித்து குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அவர் நலமுடன் திரும்புவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனிடையே போதிய வெளிச்சமின்மை காரணமாக இன்று தேடும் பணி கைவிடப்பட்டது. இந்திய செயற்கைக்கோள் அனுப்பிய படத்திலும் ஹெலிகாப்டர் பற்றிய எந்த தடயமும் இல்லை. வானம் மேகமூட்டமாக இருந்ததால் செயற்கைக்கோள் படம் தெளிவாக இல்லை. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் தேடுதல் பணி தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் இதுவரை நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்துக்களில் 51 பேர் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. கடந்த 1997ஆம் ஆண்டில் நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற விபத்தில் 2 பேரும், 2001ஆம் ஆண்டில் மே மாதம் 11ஆம் தேதி நடைபெற்ற விபத்தில் 7 பேரும் மரணமடைந்தனர். அதைத் தொடர்ந்து 2009ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் 10ஆம் தேதி நடைபெற்ற விபத்தில் 13 பேரும், 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற விபத்தில் 12 பேரும் பலியாகியுள்ளனர். அதுபோக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் 17 பேர் மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் 2001ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற விபத்தில் மாதவராவ் சிந்தியா மரணமடைந்தார். 2002ஆம் ஆண்டு ஆந்திராவில் நடைபெற்ற விபத்தில் சபாநாயகர் பாலயோகியும், 2005ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற விபத்தில் 2 ஹரியானா அமைச்சர்களும் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆந்திராவில் நடைபெற்ற விபத்தில் முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி மரணமடைந்தது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்தின் பொது கணக்கு குழு தலைவராக முரளி மனோகர் ஜோஷி மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த உத்தரவை நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் மீராகுமார் பிறப்பித்துள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக பொது கணக்கு குழு தலைவர் பதவியில் இருந்த ஜோஷி நேற்று முன்தினம் நடைபெற்ற குழு கூட்டத்தின் போது நீக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் பொது கணக்கு குழுவின் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்ததை அடுத்து புதிய தலைவர் தேர்வு இன்று நடைபெற்றது. அதில் பொது கணக்கு குழு உறுப்பினர்களை தேர்வு செய்த சபாநாயகர் மீராகுமார் முரளி மனோகர் ஜோஷியை மீண்டும் குழு தலைவராக நியமனம் செய்து உத்தரவிட்டார். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த 77 வயதாகும் முரளி மனோகர் ஜோஷி நாடாளுமன்ற பொது கணக்கு குழு தலைவராக 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தடையை மீறி கருத்து கணிப்பு வெளியிட்டு தனியார் தொலைக்காட்சிக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று தமிழக தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபைக்கு கடந்த 13ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாப்பாக ஓட்டு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடந்து வருவதால் தேர்தல் நடத்தை விதிகள் இன்னும் அமலில் உள்ளது. இதனால் வருகிற 10ஆம் தேதி வரை கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது.
ஆனால் அதையும் மீறி கடந்த 28ஆம் தேதி தனியார் ஆங்கில தொலைக்காட்சி ஒன்று கருத்து கணிப்பு வெளியிட்டது. தமிழக சட்டசபை தேர்தலில் எந்தெந்த கட்சி எவ்வளவு இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதனை சில தமிழ் தொலைக்காட்சிகளும் மறு ஒளிபரப்பு செய்தது. இதனை கவனித்த தேர்தல் அதிகாரி, தேர்தல் நடத்தை விதி தற்போது அமலில் இருக்கும்போது கருத்து கணிப்பு வெளியிட்டது சட்டப்படி குற்றம் என்று கூறி அந்த தொலைக்காட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடிவு செய்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார், தேர்தல் நடத்தை விதியை மீறி கருத்து கணிப்பு வெளியிட்ட ஆங்கில தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு விளக்கம் கேட்டு நாளை நோட்டீஸ் அனுப்ப இருப்பதாகவும், இது தவிர கருத்து கணிப்பை வேறு யாரெல்லாம் வெளியிட்டார்கள் என்பதை பார்த்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தடையை மீறி கருத்து கணிப்பு வெளியிட்டால் 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தேமுதிக தலைமை கழகத்தில் மே தின விழாவை ஒட்டி கொடியேற்றப்பட்டு வெகு விமர்சையாக விழா கொண்டாடப்பட்டது. ஆண்டு முழுவதும் உழைக்கும் தொழிலாளர்களுக்கு சிறப்பு சேர்க்கும் தினமாக மே தின விழா உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் தொழிலாளர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் என்ற வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு மனிதகுலம் முழுவதும் கொண்டாடும் நாள் மே தின நாள் என்று கூறிய கேப்டனின் சொல்லுக்கேற்ப மே தின விழா இன்று தேமுதிக தலைமை கழகத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவை ஒட்டி கழக அவைத்தலைவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் கொடியேற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார். இவ்விழாவில் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, கழக துணை செயலாளர் ஆஸ்டின், தொழிற்சங்க பேரவை துணை செயலாளர்கள் ஈஸ்வரன், வேணுராம், மாநில இளைஞரணி துணை செயலாளர் நல்லதம்பி, மாவட்ட செயலாளர்கள் VN ராஜன், செந்தாமரை கண்ணன் மற்றும் வர்த்தக அணி தொழிற்சங்க பேரவை மாநில நிர்வாகிகள், போக்குவரத்து பிரிவு, மின்சார வாரியம், தொழிலாளர்கள், அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், ICF ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க கழக மகளிர் அணியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுமண தம்பதிகளான இங்கிலாந்து இளவரசர் வில்லியமும் அவரது மனைவி கட்டேயும் தேனிலவிற்காக தற்போதைக்கு வெளிநாடு போகவில்லை என்று அறிவித்திருக்கின்றார்கள். வெளிநாட்டுக்கு தேனிலவை கொண்டாட செல்வதாகவும், ஆனால் அது இப்போது இல்லை என்றும் இளவரசருக்கு வேண்டிய வட்டாரத்தினர் தெரிவித்தனர். இங்கிலாந்தில் உள்ள தேடுதல் மீட்பு படை பிரிவில் ஹெலிகாப்டர் ஓட்டும் விமானியாக வில்லியம்ஸ் பணியாற்றுகின்றார். அவர் அடுத்த வாரம் பணிக்கு திரும்ப உள்ளார். புகைப்படக்காரர்களையும் பத்திரிகையாளர்களையும் அவர் விரும்புவதில்லை. அவரது தாயார் டயானாவை பாரிஸ் நகரில் பத்திரிகையாளர்கள் படம் பிடிக்க துரத்தி சென்றபோது கார் விபத்துக்குள்ளாகி அவர் இறந்த சம்பவம் 1997ஆம் ஆண்டு நடந்தது. இதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை அவர் அனுமதிப்பதில்லை. பக்கிங்காம் அரண்மனையில் நேற்றிரவு நடந்த விருந்தில் திருமண தம்பதிகள் கலந்து கொண்டனர். இந்த தம்பதிகள் தங்கள் தேனிலவிற்காக ஆப்பிரிக்க நாடான கென்யாவுக்கு அல்லது ஆஸ்திரேலியா அருகில் உள்ள லீசார்ட் தீவிற்கு செல்லக்கூடும் என்று தெரிகிறது. தங்கத்தின் விலை நேற்று ஒரே நாளில் பவுனுக்கு 320 ரூபாய் அதிகரித்துள்ளதால் நடுத்தர மக்கள் மிகவும் பாதிப்புக்குள்ளாகி வருகின்றனர். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே வருகின்றது. இந்நிலையில் நேற்று அதிக அளவாக ஒரு பவுனுக்கு 320 ரூபாய் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் அட்சய திருதியை நெருங்க தங்கத்தின் விலை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஜெட் வேகத்தில் பறக்கும் தங்கத்தின் விலையை பார்க்கும்போது தங்கம் இனி ஏழைகளுக்கு எட்டாக்கனியாக உள்ளது. வரும் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு 2500 ரூபாய்க்கு விற்கப்படும் என்று தங்க நகை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். ஆன்லைன் வர்த்தகம் தங்கத்தின் விலை உயர்வுக்கு காரணம் என்று தங்க நகை வியாபாரிகள் கூறினர். திருமண காலமான வைகாசி, ஆவணி மாதங்கள் அடுத்தடுத்து வருவதை தொடர்ந்து தங்கத்தின் விலை உயர்வு நடுத்தர மக்களை மிகவும் பாதிக்கின்றது. இருக்க நிலைமையில நிறைய தங்கம் வெள்ளிலாம் ஏகமா ஏறி போயிட்டு நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏழை எளிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாளோ தெரியல. ஏர் இந்திய விமானிகளின் வேலைநிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு பேச்சுவார்த்தை நடத்த முன்வந்துள்ளது. ஏர் இந்திய விமானிகளின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தை அடுத்து இன்று 40 விமானங்கள் மட்டுமே இயக்கப்பட்டன. 5வது நாட்களாக நீடித்து வரும் ஏர் இந்திய நிறுவன விமானிகளின் போராட்டத்தால் ஏராளமான பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் தனியார் விமான சேவையை நாடிச் செல்ல வேண்டியுள்ளதாக பயணிகள் வருத்தம் தெரிவித்துள்ளனர்.
இந்நிலையில் ஏர் இந்திய விமானிகள் தங்கள் கோரிக்கைகளை தளர்த்தி கொண்டுள்ளதாக தெரிகிறது. விமானிகளின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு பலவிதமாக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. இதையடுத்து SMS அனுப்பி விமானிகளின் சங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ஏர் இந்திய நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.